எங்கள் புது வீட்டில் வந்து இப்போ கீழ் கார்டன் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். சைடு வேஸ்ட்டில் பெரிய இடம் இருந்தது, நிறைய செடி இருந்தது. ஆனால் நாங்கள் செடியெல்லாம் போய் பார்க்கவே இல்லை. ஏன்னா நிறைய முள் செடி இருந்தது, காலை செருப்பு போட்டுட்டு போக வேண்டியிருக்கு. ப்ளஸ் என் பேரனை ஏதாவது கடிச்சு விட்டுருது, நிறைய அலர்ஜி கணக்கில் வந்துருதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கமே போகல. இன்றைக்கி ஏதாச்சும் நான் செப்பல் போட்டுட்டு அவனோட வெளியே போய் பார்த்தா ஒரு பெரிய குரோட்டன்ஸ் செடி, அதுக்கு அடியில் வந்து ஒரு பெரிய தக்காளி செடி. தக்காளி செடினாலும் நிறைய காய்ச்சிருந்தது. எவ்வளோ தக்காளி வேஸ்ட்டாக போச்சுன்னு தெரியல. உடனே என் பேரன் விடுவான், ஆனால் டப்பா 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 நான் எல்லாத்தையும் பறிச்சுட்டான். நல்ல ஸ்வீட்டாக இருந்தது. ஆனாலும் எங்களுக்கு தக்காளி தானே ஒரு டவுட்டு. நான் 2-3 தக்காளி பழத்தை வாயில் போட்டு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு சரி தக்காளி தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணேன். அதே போல் ஒரு வெள்ளரிக்காயா அது பூசணிக்காயா இன்னும் தெரியலை, இன்னும் பறைக்கலை. ஏன்னா திடீர்னு ஏதாவது ஒரு காயை நம்ம சாப்பிடக்கூடாது. இந்த புது ஊரில் யாருக்கும் எதுவும் தெரிய மாட்டேங்குது. பூவும் அப்படி தான் டிஃப்ரெண்ட் பூவாக பூத்துருக்கு. நாங்கள் நேற்று இந்தியன் ஸ்டோரில் வந்து $2 கொடுத்து ஒரு துளசி செடி வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கி வரலட்சுமி நோம்பு, அதுக்காக நல்லா அதுக்கு துளசி செடி வச்சேன். எப்படி வருதுன்னு பார்ப்போம். அம்பாள் அனுகிரகத்தில் நல்லா வரணும். புதினா வந்து